ஒரு கேமிங் ஆப்னால உயிர் பறி போகிறதுங்கிறது இப்போ இந்த 2026ல் புதுசான விஷயமா இல்லை. ஏற்கனவே நம்ம நிறைய இதை பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கோம். ஆனாலும் அந்த 12, 14, 16 வயசில் இருக்கக்கூடிய பசங்க இறந்து போகிறாங்கங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக மன வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க இக்னோரன்ஸை பார்க்கும்போது ஒரு கோவம் தான் அதிகமாக வருது. ஓகே, எதனால? அந்த இக்னோரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு சொசைட்டியாக நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், பேரண்ட்ஸாக அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனோ அவேர்னஸோ கிடைக்காம இது நடந்துருச்சேங்கிற அந்த ஆதங்கமும் கோவமும் தான். இல்லை, எப்படி சொசைட்டியாக எப்படி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லுவீங்க? அது ஏன்னா அவங்க வீடு, அவங்களோட ஹோமு, அவங்களோட மொபைலு. ஸோ நம்ம தான் பாப்பாவுக்கு மொபைலை கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சொசைட்டியாக அங்கே எங்கே ஃபெயிலியர் நடக்குது? ஏன் நான் சொசைட்டியாக நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஃபோன் தேவையில்லைங்கிறது எவ்வளவோ சொல்லியாச்சு. பட் அது தேவைங்கிறது எந்த இடத்துலேருந்து வருது? ஒன்று சொசைட்டல் வேலிடேஷன், ரெண்டாவது ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், நாங்கள் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவோம், நாங்கள் ஃபோனில் தான் அனுப்புவோம். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபோன் தேவைப்படுது, இல்லை அதை கொடுக்கணுங்கிறது தேவைப்படுதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? அப்போ அது சொசைட்டியை சார்ந்த ஒரு விஷயம். மூணாவது ஒரு வேலிடேஷன். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பாயிண்ட் எப்படின்னா, இந்த குழந்தைங்க என்னத்துக்காக இந்த கேம்குள்ளேயே போகிறாங்க, இல்லை ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சொசைட்டியாக பார்க்க இப்படி இருக்கணும், பழக இப்படி இருக்கணும், இப்படி தான், இதுக்காக தான் உங்களை வளர்க்குறோம், ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங், இந்த மாதிரி பல நுணுக்கமான விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு குழந்தையோட வளர்ப்பில் எல்லாமே வருது. அப்போ அந்த வேலிடேஷனை நோக்கி இவங்க பல விஷயத்த பண்ணுறதுக்கு யார் காரணம்னு கேட்டோன்னா, ஒரு வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் மட்டும் இருக்க முடியாது இல்லையா? அவங்க வளரக்கூடிய சொசைட்டியும் தானே. இந்த சொசைட்டிங்கிறது இன்றைக்கி அவங்க பக்கத்து வீடு எதிர்த்து வீடு மட்டும் கிடையாது. ஃபோன் அப்படிங்கிறது கையில் இருக்கிறதுனால உலகத்தில் இந்த குழந்தைய யார் வேணால் பேரண்ட் பண்ணலாங்கிற அந்த மொத்த உலகத்தையும் சேர்த்தே சொசைட்டின்னு எடுத்துக்கலாம்.